ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நல்ல காரசாரமான கார சட்னி பார்க்கலாம். இந்த மாதிரி சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். கடாய் காஞ்சிச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ வதங்கிடுச்சு. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ண சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக இருந்தால் சேர்த்துக்கலாம், முற்றிலும் ஆப்ஷன் தான். ஓகே, இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நல்லா அரைச்சி வச்சு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்து நம்ம சட்னியில் கொட்டிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.